Hello friends, welcome to my channel. இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் தாங்க. ஃபிஷ்ஷர் ஷெல்லை யூஸ் பண்ணி நிறைய கிராஃப்ட் வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஷெல்லை யூஸ் பண்ணி ட்ரீ மேக்கிங்கை ஃபஸ்ட் டைம் நான் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி க்ரியேட்டிவாக கிராஃப்ட் வீடியோ போடுற சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட்டுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணேன்றதை இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு ஐஸ் பாக்ஸ் ஃபுல்லாக ஃபிஷ்ஷர் ஷெல்லை நான் சேகரித்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு இல்லத்தரசி வீட்லேயுமே பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் காலியானதுக்கப்புறமா அந்த பாக்ஸை ஒரு பட்டாணி சேகரித்து வைக்கிறது, இல்லைனா கொத்தமல்லி கருவேப்பிலை சேகரித்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரீயூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த ஃபிஷ்ஷர் ஷெல் சேகரிக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நோட்டீஸ் போர்ட் பின்னு. ஸோ இது இந்த கிராஃப்ட்டுக்கு நம்ம ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ணுன்றதை வீடியோவில் பாருங்கள். ஒரே ஒரு நோட்டீஸ் போர்ட் பின் இந்த கிராஃப்ட்டுக்கு போதுமானது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குல்ஃபி சைஸு மட் பாட். ஸோ அந்த மட் பாட் இந்த சைஸ் போதும். உங்களுக்கு இதோட பெரிய சைஸாக வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த குல்ஃபி சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தமிழ்நாட்டில் ஹிந்து பிலீவ்ஸ் படி பார்த்திங்கன்னா கற்பக விருஷம் அப்படின்னு ஒரு ட்ரீ சொல்லுவாங்க. அந்த ட்ரீ தான் நம்ம பண்ண போகிறோம். அது ஃபுல்லாக கோல்டு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த பார்ட்க்கு நான் ஆல்ரெடி கோல்டு கலர் பெயிண்ட்டை அடித்து வச்சுருக்கேன். சேம் இந்த ஃபிஷ்ஷர் ஷெல்லுக்குமே நம்ம கோல்டு கலர் பெயிண்ட்டு தான் அடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஃபெவிக்ரிலில் பேர்ல் கோல்டு மெட்டாலிக் கலரை எடுத்திருக்கேங்க. ஸோ இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேர்ல் பீட்ஸ் ஒயிட் கலரில் யூஸ் பண்ணால் அந்த கோல்டு கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் நான் ஒயிட் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் பண்ணுறதுனால நான் ஒரு பல்காக 1/2 கிலோ இந்த பீட்ஸ் வாங்கியிருக்கேங்க. உங்களுக்கு இந்த சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்தால் இதை விட நீங்கள் சின்ன சைஸ் கூட ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்டெம், கோல்டு கலர் கம்பி. ஸோ இது 1-2 ரூபா அப்படின்ட்டு சேல் பண்ணுவாங்க. இந்த கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் சேல்ஸ் பண்ணுற இடத்துலையே இது விற்கும். இது நீங்கள் நிறைய வாங்கினீங்க அப்படின்னா ஒன்று 1 ரூபி அப்படின்னு கூட நம்ம பை பண்ணிக்கலாம். நான் 50 ஸ்டெம் வாங்கியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட் நம்ம ஃபிஷ்ஷர் ஷெல்லில் ஒரு சின்ன வேலை இருக்குது. ஸோ அதனால் மற்ற எல்லா திங்ஸையும் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த ஃபிஷ்ஷர் ஷெல்லில் நோட்டீஸ் போர்ட் பின்னு யூஸ் பண்ணி ஒரு சின்ன துளையை நம்ம இட போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறன்றதை இப்போ பாருங்கள். இந்த ஃபிஷ்ஷர் ஷெல்லில் உள்பகுதியில் இந்த மாதிரி குழியாக இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம இந்த நோட்டீஸ் போர்ட் பின்னை வச்சு ஒரு 30 to 40 செகண்ட் ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபிஷ்ஷர் ஷெல்லை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டில் இந்த மாதிரி நீங்கள் நோட்டீஸ் போர்டு பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணுங்கள். சீரியஸ்லி ஒரு 40 to 50 செகண்ட் அதில் ஈஸியாக உங்களால் துளையிட முடியும். ஸோ இதே மாதிரி ஒரு ஃபிஷ்ஷர் ஷெல்லுமே நீங்கள் இந்த நோட்டீஸ் போர்ட் பின்னை யூஸ் பண்ணி இந்த சின்ன துளையை நீங்கள் இடணுங்க. அப்போ தான் நம்ம ட்ரீ செய்ய முடியும். அந்த கோல்டு கம்பியில் இந்த ஃபிஷ்ஷர் ஷெல்லை இணைக்கிறதுக்கு தான் இது மாதிரி பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் இந்த நோட்டீஸ் போர்டு பின்னை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நோட்டீஸ் போர்ட் பின்னில் இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ஷெல் ப்ரோக் ஆகாது. இதை நம்ம கிரில் மிஷினில் கூட பண்ணலாமே, ஏன் நம்ம இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் சம்டைம்ஸ் அது ப்ரோக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் மோர் தென் ஒரு 100 ஃபிஷ்ஷர் ஷெல்லுக்கு இந்த மாதிரி துளையிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம கோல்டு மெட்டாலிக் கலரை பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சைடு பெயிண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கற்பக விருஷ மரத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கோல்டு கம்பியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கம்பிகளை எல்லாம் ஒன்றா இணைச்சு இந்த மாதிரி ஈக்குவலாக பிடிச்சிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 5 சென்டிமீட்டர் கேப்பில் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம அந்த ட்ரீயோட ஸ்டாண்டாக யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத வீடியோ எண்டில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த நடுப்பகுதி ட்ரீயோட தண்டு பகுதியாக வச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு
4 கம்பி அப்படி இல்லைன்னா ஒரு 5 கம்பிகள் வீதம் தனித்தனியாக நம்ம பிரான்ச்சஸாக பிரித்து வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரான்ச்சஸ் பிரிச்சிட்டோன்னா நம்மளோட ட்ரீ ஃபினிஷிங் எண்டில் ரொம்ப அழகாக லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 4 கம்பிகள் வீதம் ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு கம்பியிலையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க பிஸ்டாஷியோ அண்டு பீட்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஸ்டாஷியோவை இதில் வந்து இணைக்கிறேங்க. ஸோ வந்து குழியான பகுதியில் இந்த பீட்ஸ் வந்து போய் அழகாக உட்காந்துரும். ஸோ ஒரு கம்பியில் நான் வந்து 3 பிஸ்டாஷியோ பீட்ஸ் போட போகிறேன். ஸோ அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 4 பிஸ்டாஷியோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து எப்படி டைட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்டெம்மில் நீங்கள் எவ்வளோ ஷெல் போட போகிறீங்களோ அது முதல்லையே வந்து நீங்கள் போட்டு முடிச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம 3 ஷெல்லையும் இதில் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போது அந்த ஷெல் வந்து நல்லா டைட்டாக நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு கம்பி இது மாதிரி ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு 4 டைம் ட்விஸ்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அழகாக பார்க்குறதுக்கு ஒரு இலை மாதிரி இருக்கும். அந்த பீட்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பூ மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேப்பு விட்டு செகண்டாக நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த பிஸ்டாஷியோவையும் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒன்று ஒன்றா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எண்டு போர்ஷன் வரும்போது வெறும் ஒரே ஒரு பீட்ஸ் மட்டும் வச்சு அந்த எண்டு போர்ஷனை உள்ளே வச்சு அகெயின் ஒரு ட்விஸ்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு பிரான்ச் வந்து கிடச்சிரும். ஸோ ஒன் மோர் டைம் அவங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ 3 பிஸ்டாஷியோவையுமே ஆல்ரெடி இதில் கோர்த்து விட்டுட்டேன், இணைத்து விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த கம்பி டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஷெல்லை தான் நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு 3 டைம் ரொட்டேட் பண்ணால் போதும். அது எங்கேயும் அசைக்காமல் ஒன்றும் அப்படியே அழகாக அது ஃபிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி தான். ஸோ அந்த கம்பி நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஷெல்லை மட்டும் நம்ம ட்விஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நம்ம இதில் ஆட் பண்ணி வச்சுருக்க 3 பிஸ்டாஷியோவையும் ட்விஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா சின்னதாக ஒரு கம்பி, அந்த எண்டு கம்பி இது மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஒன்லி ஒரு பீட்ஸ் மட்டும் போட்டுட்டு அந்த கம்பியோட முனையை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பிரான்ச் ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம பிரித்து வச்சுருக்க எல்லா கம்பிகளையுமே நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் நான் வந்து 4 கம்பிகள் வச்சு ஒரு பிரான்ச் செட் பண்ணியிருந்தேன். பாருங்கள், போடும்போது அந்த 4த்தையும் வந்து 4 டைரெக்ஷனில் இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டேன். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு பிரான்ச்சஸ்லேயும் இருக்கிற அந்த ஒரு கம்பியிலும் நம்ம போடும்போது இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து ட்ரீ லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ட்ரீ மாதிரியே இருக்குங்க. ஸோ ஒரு ரோவையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து செகண்ட் அண்ட் தேர்டு பிரான்ச்சஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த பீட்ஸும் அந்த பிஸ்டாஷியோவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ கடைசியாக நான் வந்து அந்த கொஞ்சம் கேப் விட்டு அந்த ட்ரீயை ட்விஸ்ட் பண்ணேன். ஏன் அப்படின்னு பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து 50 கம்பிகள் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதை 3ஆக டிவைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3ஆக பிரிச்சிடலாம். கரெக்டாக எக்ஸாக்டாக 50 3ஆக பிரிக்கணும் அப்படின்னு இல்லை. ஒன்று வந்து 15, 1 12 அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பிரிச்சுருங்க. ஸோ இப்படி பிரிச்சிட்டக்கப்புறமா இதை நம்ம இப்படி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதை பெண்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சிங்கன்னா நம்மளுடைய ட்ரீ வந்து அப்படியே அழகாக நிற்கும். சப்போஸ் உங்களுக்கு நிற்கல அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 ட்விஸ்ட் பண்ணால் போதும். 2 முறை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு வச்சு பாருங்கள். நீங்கள் வந்து அந்த மட்பாட்டில் இதை இன்சர்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, இப்படியே கூட அது நிற்கும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பேஸுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம மட்பாட் இதில் ஆட் பண்ணுறோம். நம்ம இதே மாதிரி கூட இதை வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் நம்மளுடைய பூஜை ரூமில் வைக்கலாம், இல்லை ஷோபீஸ்லேயே கூட வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய கற்பக விருஷம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து இந்த மாதிரி பாட்டில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திக்கு ஒரு பாஞ்ச் இருக்குது இல்லைங்களா? அந்த பாஞ்சு தான் நான் இதில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன்.
இந்த கல்யாண ரிசப்ஷன்லாம் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க, டெக்கரேஷனுக்கு அந்த திக் பாஞ்ச் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதாங்க அது. இந்த பாஞ்ச் வந்து அந்த பாட்டுக்கு ஏற்ற சைஸுக்கு சின்னதாக கட் பண்ணி இதை வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய ட்ரீயை அதில் பொருத்திட்டோன்னா அது வந்து எங்கேயும் போகாமல் அழகாக அந்த பாட்லேயே இருக்கும். ஸோ மேல் இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் பெயிண்ட் அடித்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். நம்மளுடைய வெல்த் ஆஃப் வேஸ்ட் ட்ரீ மேக்கிங் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூவாக உங்களோட ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ.